எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஷார்ட்கட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் முறிவு மற்றும் முறிவு சுட்டி சம்பந்தமான கேள்விகளை ஷார்ட்கட் மூலமாக செய்வதன் மூலம் எம்சிக்யூ கேள்விகளை எவ்வாறு விரைவாக செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் முறிவு மற்றும் முறிவு சுட்டி சம்பந்தமான தியரியை நாங்கள் ஷார்ட்டாக மீட்டுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியை நாங்கள் ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி அதே கேள்வியை செய்வதனூடாக எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்தலாம் என்பதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக நாங்கள் ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற முறிவு மற்றும் முறிவு சுட்டி சம்பந்தமான தியரியை ஷார்ட்டாக மீட்டுக்கொள்வோம். முறிவு எப்பொழுது நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா, வேறுபட்ட முறிவு சுட்டிகளை கொண்ட இரண்டு ஊடகங்களினூடாக கதிர் செலுத்தப்படும் போது அது முறிவடையும். V7F லெம்டாயின் படி பார்க்கல எஃப் மாறாது. அந்த இடத்துல வெவ்வேறு ஊடகங்கள், அடர்த்தி கூடிய ஊடகம், அடர்த்தி குறைஞ்ச ஊடகம், ஒளியியல் அடர்த்தி கூடிய ஊடகம், ஒளியியல் அடர்த்தி குறைஞ்ச ஊடகத்தில் அந்த ரெண்டு வகையான ஊடகங்கள் காணப்பட போது அடர்த்தி கூடிய இடத்துல வி குறைவு வரைக்கும் போகுது, மேகம் குறைவு வரைக்கும் போகுது. அடர்த்தி குறைஞ்ச ஊடகத்துல வி குறைவாக காணப்பட போகுது. அதே மாதிரி V7 லெம்டா இப்படி பார்க்கல லெம்டா குறையும் கூடும் ரெஸ்பெக்டிவ்லி. அந்த இடத்துல பார்க்கல லெம்டா குறையிற லெம்டா கூடுறதுனால தான் உங்களுக்கு முறிவு ஏற்படும். முறிவு அதாவது செவனோட முறிவுறது, செவனுக்கு எதிராக முறிவது என்பது நாங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். முறிவு சுட்டி என்பதற்கான ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. முறிவு சுட்டி சமன் உண்மையான ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம் என்பதுதான். அதாவது மேலிருந்து ஒரு பொருள் ஒரு ஜாருக்குள்ள பொருள் விட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா, தண்ணியோ நீர் இல்லாட்டி வேறு ஏதாவது திரவம் நீங்கள் ஊற்றக்குள்ள அதுக்கு ஒரு முறிவு சுட்டி ஒன்று இருக்கும். மேலேருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு உண்மையான ஆழத்தை விட கொஞ்சம் இது மேலே எழும்புன மாதிரி இருக்கு போகுது. ஸோ அந்த தோற்றப்பாடு நாங்கள் முறிவு சுட்டியை வச்சு நாங்கள் விளக்கலாம். அது காரணமே அந்த முறிவு சுட்டியினால ஏற்படுகின்ற ஒரு தோற்ற இடப்பேச்சு. அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இவ்வளவுதான் தியரி. வாங்க இது சம்பந்தமான ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இது 2015 ஆண்டு நடைபெற்ற பிசிக்ஸ் பேப்பர்ல 6வது MCQ வினா. இதனை நாங்கள் முதலாவதாக நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்வோம். அதுக்கு முதல் நாங்கள் கேள்வியை வாசிப்போம். 7.5 சென்டிமீட்டர் தடித்த அடியை கொண்ட ஓர் உருளை கண்ணாடி பாத்திரத்தில் உருவில் காணப்படுகின்றவாறு 13.3 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் இடப்பட்டுள்ளது. கண்ணாடியினதும் நீரினதும் முறிவு சுட்டிகள் முறையே 1.5, 1.33. நீர் பரப்புக்கு மேலே அவதானிக்கும் போது பாத்திரத்தின் அடியில் உள்ள புள்ளி பியின் ஒரு குறியின் தோற்ற ஆழம் என்ன என்றுதான் கேள்வி. இந்த இடத்துல உங்களுக்கு முறிவு சொட்டி லேசாக நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு 1.5 நாங்க 3/2 என்று எழுதலாம். 1.33 நாங்க 4/3 எழுதலாம். ரைட். இந்த கேள்வியை நான் ரிசோர்ஸ் புக்ல காணப்படுகின்ற மெத்தடை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். டைமிங் ஆன் பண்றேன். தோற்ற இடப்பெயர்ச்சிக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தோற்ற இடப்பெயர்ச்சி டி சமன் டி தர 1 1/n முறிவு சுட்டி. ரைட். மொத்தத்துக்கு நாங்கள் என்ன சொல்லலாம்னா மொத்தம்
அது எப்படி வரப்போகுதுன்னா டீக்கு தடிப்பு என்றால் கண்ணாடி ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். கண்ணாடிக்கு 7.5 சென்டிமீட்டர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 சய ஒண்டிங்கள் அதில் முறிவு சுட்டி என்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் முறிவு சுட்டி வந்து 1.5, அதாவது 2.3 இங்கே 3.2 போடும். 3.2 ப்ராக்கெட் மூடி போட்டு அடுத்து ப்ளஸ் 13.3 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 சய 1 4.3. ரைட், இதை நாங்கள் சுருக்கி பார்த்தோம்னா 7.5 வருது. 1 மைனஸ் 2.3 ப்ளஸ் 13.3 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 சய 3.4 நாங்கள் போட்டு பார்க்கல 7.5 தர 1.3 சக 13.3 1 சய 3.4 வந்து காவாசி. ஸோ 1.4 இதை வெட்டினோம்னா உங்களுக்கு இதை வெட்டினோம்னா 2.5 வரப்போகுது. 2.5 எழுதுவோம். அடுத்தது 13.3 தர 1.4 இதை நாங்கள் பிரித்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.3 வரப்போகுது. 3.3 3.3 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 5.8. ஆனால் இதுதான் ஆன்சர் இல்லை. நம்மளுக்கு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா தோற்ற ஆழம். தோற்ற ஆழம் என்றபடியா இதில் மொத்த ஆழத்தையும் கூட்டுவோம். மொத்தம் எவ்வளோ 13.3 சக 7.5 அது எவ்வளோ வரப்போகுது 20.8. அதிலிருந்து 5.8 கழிப்போம். கழிச்சோம்னா மாறுபட 15 சென்டிமீட்டர். எங்களுக்கு இந்த கேள்வியை நாங்கள் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட இல்லை, அதாவது சரியாகவே 2 நிமிடங்களும் 30 செகண்டும் எடுத்திருக்கு. வாங்க இந்த கேள்வியை நாங்கள் எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் செய்யலாம், எவ்வளோ நேரம் மிச்சப்படுத்தியிருக்கோம் என்றதை பார்க்க. முதலாவதாக நான் ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி நான் உங்களுக்கு இந்த கேள்வியை செய்து காட்டுறேன். இந்த கேள்வியை நான் எப்படி ஷார்ட்கட் மெத்தட் என்ன மாதிரின்னு நான் லேட்டாக இதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்துகிறேன் எப்படி செய்கிறேன்றது. நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கேள்வியை ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி செய்வோம். நான் டைமிங் ஆன் பண்ணுறேன். இடத்துல முறிவு சுட்டி சமன் போல் உண்மையாளத்தின் தோற்றாளம். ஸோ உங்களுக்கு தோற்றாளம் ஆகவே எச்சிங்கில் என்ன வரப்போகுது. ஆகவே ஹெச் வந்து என்ன வரப்போகுது 13.3 4.3 சக 7.5 2.3 வரப்போகுது. சாரி 3.2 வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 13.3 தர 3 சக 7.5 தர 2. இந்த இடத்துல 3.3 9.9 வரப்போகுது. சக இந்த இடத்துல உங்களுக்கு 7.5 இங்கே 3 2.5 வரப்போகுது. 2.5 தர 2 உங்களுக்கு 5 வரப்போகுது. உங்களுக்கு ஆன்சர் வந்து 14.9 சென்டிமீட்டர். இது அன்னளவாக நீங்கள் 15 சென்டிமீட்டர் எடுக்கலாம். இந்த கேள்வியை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நிமிடம் 10 செகண்டும் எடுத்திருக்கு. வாங்க எப்படி இந்த ஷார்ட்கட்டை செய்து பார்க்கலாம்னு பார்ப்போம். ரைட், பார்ப்போம் எப்படி இந்த ஷார்ட்கட் மெத்தட் வேலை செய்யுது இந்த மாதிரி பார்ப்போம். ரைட், பார்த்தீங்கன்னா கேள்வி வாசிங்க. 7.5 சென்டிமீட்டர் தடித்த அடியை கொண்ட ஒரு உருளை கண்ணாடி பாத்திரத்தில் 13.3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்கு. கண்ணாடியில் முறிவு சுட்டி நாங்கள் 3.2 என்ன போடுவோம். நீரில் முறிவு சுட்டி 4.3. ரைட், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன தியரி செக்ஷனில் பார்த்தோம் என்னென்னா முறிவு சுட்டின்றதுக்கு சமன் உண்மையாளத்திங்கள். உண்மையாளத்தை நாங்கள் எச்சன் எழுதுவோம். தோற்றால் உண்மையாளத்திங்கள் தோற்றால். நம்மளுக்கு கேள்வி என்ன பாருங்க, தோற்றால். இது வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து நாங்களுக்கு தோற்ற ஆழம் மட்டும் இல்லை, தோற்ற இடப்பெயர்ச்சி என்று கேட்கக்குள்ளேயும் இது சரியாக வருது. எப்படின்னா நீங்கள் தோற்ற ஆழம் என்றதால ஸ்ட்ரைட்டை நாங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கணும், மொத்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். தோற்ற இடப்பெயர்ச்சி என்றக்குள்ள மொத்தத்தை எக்ஸில் மொத்தத்தில் இருந்து எக்ஸை கழிச்சு வர விட தான்
தோற்ற இடப்பெயர்ச்சி. இந்த இடத்துல தோற்ற ஆழம் என்னுடைய எக்ஸை ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸை நாங்கள் எழுவாய் ஆகினா என்ன வரப்போகுது, ஹெச் இன்டு என். இதான் உங்களோட ஷார்ட்கட் எங்கே உங்களோட வரவிலக்கணத்திலே இருக்கு. இந்த முறிவு சுட்டி எப்படி காண்ற அந்த முறிவு சுட்டிட ஈக்குவேஷன்லேயே இருக்கு. ரைட், இந்த இடத்துல பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஆழம் என்றது மொத்தமாக வாரது. ஹெச் சிங்கிள் என் நாங்கள் கண்ணாடிக்கும் போடுறோம், நீருக்கும் போடுவோம். ஸோ மொத்தம் எக்ஸ் மொத்தம் சமன் என்ன வரப்போகுது 13.3 இன்கள் என்ன வரப்போகுது, நீருக்கு இங்கே எழுதுவோம். நீருக்கு 4 இன்கள் 3, கண்ணாடிக்கு 3 இன்கள் 2. அப்போ 4 இன்கள் 3 4 இங்கே எழுதி போட்டு கீழே இருக்கிற 3 மேலே வரப்போகுது. ஆகவே 3 இன்கள் ப்ளஸ் அடுத்த வரியார் கண்ணாடிக்கு 7.5 இங்கு 3 இன்கள் 2 அணி. ஸோ 3 இங்கே போட்டு மேலே தர 2 வரும். ஸோ 7.5 3 வெட்டுப்படும் 2.5. இந்த மேத்தமெட்டிக்கல் இதெல்லாம் நீங்கள் மனதாலே செய்யலாம். 3.3 வரப்போகுது. அப்படியே நீங்கள் கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். அதாவது 10 வந்துச்சுன்னா 12 இங்கே 12 மீதி 1 அது நாங்கள் 0 சேர்த்தோம்னா 10. அப்போ 10 4 இங்கே 2 வரப்போகுது. சரி, ரைட். 2 வந்துச்சுன்னா உங்களுக்கு 3.32 தர 3 உங்களுக்கு 9.96 அன்னளவாக நாங்கள் 10 போடலாம். அடுத்தது இங்கே 2.5 தர 2 5 வரப்போகுது. ஸோ உங்களுக்கு 15 சென்டிமீட்டர் ஈஸியாக வரப்போகுது. இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் எந்த ஒரு இந்த தோற்ற இடப்பெயர்ச்சி சம்பந்தமான கேள்விகளில் நீங்கள் செய்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். ரைட், பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் மிச்சப்படுத்திருக்கோம் என்று. இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி நாங்கள் 1.5 நிமிஷம் சேமித்து வச்சிருக்கோம். இந்த நேரத்தை நாங்கள் கஷ்டமான கேள்விகளை செய்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இப்படிதான் நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் செய்து கேள்விகளை லேசாகவும் 50 கேள்விகளை அப்படியே 2 மணித்தியாலங்களை நாங்கள் செய்யக்கூடிய இருக்கு. ரைட், இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் போடுற வீடியோ சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுமெண்டா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இது சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.